வணக்கம்மா. இந்த வீடியோ வந்துட்டு நேற்று எடுத்த வீடியோ. நம்ம தச்சு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகையிலேயேவும் அவ்வா நாளைக்கு வந்துட்டு மீன் குழம்பு வைங்க, மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து வைங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாரு. காலையில் வந்துட்டு நான் ஒன்றும் செய்யலை, ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டில் காலையில் எதுவுமே செய்யலை. அதனால் ஹோட்டல்லேருந்து தான் இட்லி வாங்கிட்டு சொல்லி தச்சுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட்டுட்டேன். அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் மீன் வெறா மீன் தான் வாங்கினேன். ஏன்னா வெறா மீன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விரால் மீன், நான் வெறா மீனுங்கிறேன், விரால் மீன் வாங்கிட்டு வந்தேன். நாட்டு மீன்லேயே வந்துட்டு இந்த விரால் மீன் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேறு இந்த கெண்டை கெளுத்தி இதெல்லாம் வாங்க மாட்டேன். இந்த மீன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம தச்சுக்குமேவும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மீன் வாங்கிட்டு வந்தேன். விரால் மீன் வாங்கிட்டு வந்து தான் அதை அங்கேயேவும் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். வெட்டி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த மீன் வந்துட்டு குழம்பு வந்து கொதித்த உடனேவும் இந்த மீனை போட்டுடலாம். போட்டு ஏன்னா இந்த மீன் வந்து கரையவே கரையாது, அப்படியே கல் மாதிரியே தான் இருக்கும். அதனால் நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டால் போதும். இப்போ மற்ற மீன்லாம் வந்துட்டு நம்ம குழம்பு நல்லா கொதிச்சோன்னா மாங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போடுவோம். அது ரெண்டு வெந்து கரெக்டாக வரும். ஆனால் இந்த மீன் மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது, நல்லா கல் மாதிரியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மீனை போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு மேலே தான் மாங்காவை போட்டு இறக்குனேன். அப்புறம் அந்த பெரட்டி வச்ச மீனை வந்துட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அப்படியே வறுத்தாச்சு. இது வடை சட்டிக்குள்ளே இந்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே போட்டு எடுத்தோம்னாக்கா டேஸ்ட்டு இருக்காது, இந்த மசாலையெல்லாம் போயிடும். அதனால தான் தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வறுத்தோம்னாக்கா பார்க்க இந்த மசாலா எல்லாம் போகாது, அப்படியே ஒட்டி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், பார்க்க நல்லா வடையாக நல்லாயிருக்கும். இந்த மீன் தான் உடையாது, கரையும் கரையாது. அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா இன்றைக்கி வந்துட்டு வெள்ளனையே சாப்பிட வந்துட்டாங்க. ஏன்னா காலையில் வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம போயிட்டாங்க. அதனால் பசி வந்துடுச்சு போல். இல்லைனாக்கா தச்சுவை கூப்பிட்டுட்டு 4:30 மணிக்கு வந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். தச்சுக்கு ஊட்டி விட்டு டியூஷன் விடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளனையே வந்துட்டாங்க. இந்த விரால் மீன் வந்துட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாடு ஆறி போச்சுனாக்கா நல்லா இருக்காது. அதனால் வெள்ளனையே வந்து அப்பா சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து நம்ம தச்சு கூப்பிட்டு வந்து மத்தியானம் அவருக்கு சாப்பாடை ஊட்டி அனுப்பிச்சி விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. இந்த விரால் மீன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து விரால் மீன் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஏற்கனவேவும் 2-3 தடவை நான் வீடியோ போட்டிருப்பேன் விரால் மீன் குழம்பு. அப்பா பாருங்கள் பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அப்புறம் அப்பாவை கூடயே உட்காந்து நானும் சாப்பிட்டுட்டேன். எப்பயுமே நாங்கள் தான் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அதனால் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு போய் நம்ம தச்சுவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நேரம் சரியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்கம்மா.